ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரௌனி சில வீடியோஸ் வந்து இந்த சேனலில் போட்டிருப்பேங்க. இந்த ப்ரௌனி ஜேர்னிக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ப்ரௌனி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 6 மந்த்ஸாகவே போயிட்டுருக்குங்க இந்த ஜேர்னி. 6 மந்த்ஸுக்கு முன்னாடி இருந்தே வந்து இதை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் இதை தேடி போகும்போது எங்கள் லொக்கேஷனுக்குள்ளே எங்கே நல்ல கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் நல்லபடியாக கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேஷனும் பண்ணியாச்சு. அதாவது சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அது ஒரு 3 மந்த்ஸாக வந்துட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நல்ல கிளாஸாக போயிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்லேயே இப்போ செஞ்சு ஹோம்மேடாக வந்து வெளியில் ஆர்டர் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா முதலெல்லாம் ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனிங்கிறத வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ப்ளஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டதும் கிடையாது வீட்டில். ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் கேட்கும்போது ஒரு சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட்டே என்னங்கிறது உண்மையான டேஸ்ட்டு தெரிஞ்சுதுங்க. ப்ரௌனின்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்போவே வந்து இதை வந்து ஏன் நம்மளே வந்து கற்றுக்கிட்டு செய்யக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு தேடி போயிட்டு ஒரு 2-3 இடத்துல இதை நல்லபடியாக கற்றுக்கிட்டு வந்து சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு நாங்களும் வந்து ஒரு 2 மந்த்ஸாக ட்ரை பண்ணி எல்லா இதுவுமே சூப்பராக பக்காவாக வந்து ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. இதோட தேடுதல் ரொம்ப நாளுங்க. அதாவது தேடுதல்ங்கிறத விட கற்றுக்கிட்டு வந்து நம்ம அதை கரெக்டாக செய்யணும் இல்லைங்களா? அதோட ஃபார்மேஷன் அதாவது ஃபார்முலேஷன் கரெக்டாக இருக்கணும். ப்ளஸ் வந்து எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் பக்காவாக வரணும். அதே மாதிரி நல்லபடியாக அதை செஞ்சு கொடுக்கணும். எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்ட் செட் பண்ணிவிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்ய ஆரம்பித்த பிறகு தான் இந்த ப்ரௌனி வந்து அவ்வளோ சூப்பராக வந்ததுங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்க எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களும் வந்து திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா ரா மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அடிக்கடி வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ காஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பட்டரு இது எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதெல்லாமே வாங்கிட்டு வந்து சேர்த்து நம்ம பண்ணி மேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரௌனி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரௌனி ஆகட்டும், கேக் ஆகட்டும், சாக்லேட் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே ரா மெட்டீரியல் கொஞ்சம் காஸ்ட் வைஸாக பார்க்கும்போது அதிகமாக தான் இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி வீட்டில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்ததுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே நான் சாக்லேட் தான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு சாக்லேட்ஸு. எந்த ஒரு இது டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு உண்டான தேடுதல் எல்லாமே வந்து கிளாஸுக்கு வந்து போய் நான் கற்றுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தாங்க இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா யூடியூப் பார்த்தோ இல்லை இன்ஸ்டாகிராம் பார்த்தோ வந்து நம்ம செஞ்சோன்னா அது கரெக்டாக வரவே வராது கண்டிப்பாக. அது சும்மா நம்ம ஹோம்மேடாக வந்து செஞ்சு பழகணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எதாவது செஞ்சுக்கலாம். பட் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து பேக்கிங் கிளாஸ் போகணும். போய் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வந்து இதையே செஞ்சு நம்ம சேல் பண்ணணுங்க. இதுதான் கரெக்டான ஒரு மெத்தடு. அந்த வகையில் நான் பேக்கிங் கிளாஸ் போயிட்டு நல்லபடியாக கற்றுக்கிட்டு வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி இருந்தே இந்த ப்ராசஸிங் போயிட்டுருக்குதுங்க. நல்லபடியாக கற்றுட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதே மாதிரி இதுக்கு லைசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். எஃப்எஸ்எஸ்ஐயும் கண்டிப்பாக வாங்கிட்டு தான் இது வந்து நம்ம பிஸ்னஸாக கொண்டு போக முடியும். அந்த வகையில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து செஞ்சு கொடுத்துட்டு அதாவது சேல் பண்ணிகிட்ருக்கோங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் என்னால் நம்பவே முடியல. ஏன்னா என்னோடய குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிக்கு அளவாக தான் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது, திங்கிங் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி ப்ரௌனி நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி ஆர்டர் போயிட்டுருக்குங்க. உண்மையிலேயுமே சொல்லப்போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ரௌனிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ஃபார்மேஷன் இருக்குது, அதாவது ஃபார்முலா இருக்குது இதுக்குன்னு. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு இது எல்லாமே வந்து கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக அதோட டெக்ஸ்சர் நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் தாங்க அதை வந்து செஞ்சு சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். சும்மா ஹோம்மேடாக வந்து நம்ம செய்கிறோம் யூடியூப் பார்த்துன்னா அது வேறங்க. ஆனால் பட் பிஸ்னஸ்ன்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு ஃபார்முலா தேவைப்படும். மெஷர்மெண்ட்டு, டெக்னிக்ஸ் இது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் தாங்க கொண்டு வரணும் இதையே. அந்த வகையில் வந்து இப்போது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்க போய் அவங்க திரும்ப திரும்ப அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு.
ஸ்ப்ரெட் ஆகிட்டு திரும்ப திரும்ப எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கேக்குமே வந்து ப்ராசஸிங் போயிட்டுருக்குங்க. ஒரு 2 மந்த்ஸாக கேக்குமே வந்து நம்ம டெலிவரி குடுத்துட்ருக்கோம். ஆனால் லோக்கலில் மட்டும்தாங்க டெலிவரி கொடுக்க முடியும். இது வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்லேயோ கொரியர்லேயோ அந்த மாதிரி அனுப்ப முடியவே முடியாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 கேக்குக்கு மேலேயே நம்ம செஞ்சு கொடுத்தாச்சு. பர்த்டே கேக்ஸு, மற்ற ஈவெண்ட் கேக்ஸு இது எல்லாமே வந்து போயிட்டு தான் இருக்குது. நான் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. கேக்குங்கிறது வந்து அதே மாதிரி தான். உடனே எடுத்து உடனே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கிடையாதுங்க. நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து நிறைய நாள் கற்றுக்கணும். நிறைய ட்ரைனிங் தேவைப்படும். அதாவது நம்மளே செஞ்சு செஞ்சு அது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஹோம்மேடாக செஞ்சு சாப்பிட்றது வேறு. பட்டு அடுத்தவங்களுக்கு நம்ம அதை கொடுக்குறோன்னா கரெக்டான மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னோடய மோட்டிவும் கூட. இப்போ நல்லபடியாக வந்து கேக்கும் போயிட்டுருக்கு. டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் கொண்டு வந்தே நாங்கள் கொடுத்துருவோம். அந்த மாதிரி டெலிவரி போயிட்டுருக்கு கோயம்புத்தூருக்குள்ளே. மற்ற ப்ரௌனிஸு, குக்கீஸு, சாக்லேட்ஸு இது எல்லாமே வந்து கொரியர் மூலிமா போயிட்டுருக்குங்க. தமிழ்நாடு முழுக்க போயிட்டுருக்கு. பாண்டிச்சேரியும் போயிட்டுருக்கு. ஸோ வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்துட்டு வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல சூப்பரான ஒரு ப்ரௌனியாக நல்ல ஒரு சாக்லேட்ஸாக நம்ம செஞ்சு கொடுப்போம்.